வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு 11ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்திலிருந்து நாம் ஒரு ஜேஇ வினா பார்ப்போம். இந்த வினா 2024 கேட்கப்பட்ட வினா. தலைப்பு என்னன்னா பேசிக் அல்ஜிப்ரா, அதாவது அடிப்படை இயற்கணிதம். 11ஆம் வகுப்பில் அடிப்படை இயற்கணிதம்ங்கிற பாடத்திலிருந்து கேட்கப்பட்டனா. இது அந்த பாடத்திலிருந்து இருபடி சார்புகள், அதாவது குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்லேருந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருக்காங்க இந்த வினா. இந்த வினாவை நம்ம என்னன்னு பார்ப்போம் வாங்க. Let S be the set of positive integral values of A for which ax square plus 2a plus 1 into x plus 9a plus 4 divided by x square minus 8x plus 32 less than 0. Every x belongs to R, comma, then the number of elements in S is. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? the number of element in S. Sங்கிறது ஒரு கணம். S be the set of positive integral values. இப்போ கேட்டிருக்கிறது என்னன்னா number of element in S. number of elements in Sல அவங்க என்னன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை எலிமெண்ட் இருக்குங்கிறது. ஆப்ஷன் ஏ இன்ஃபினிட்டி, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 0, ஆப்ஷன் டி 1. இது 2004 இப்போ ரீசெண்டாக கேட்ட கேள்வி. எளிமையான வினா. நம்ம எப்படி அட்டன் பண்ணுறதுங்கிறது பார்ப்போம். அங்கே தமிழுடைய வினா என்னென்னா, எஸ் என்பது மிகை முழுமை மதிப்பு. நம்பரில் நமக்கு 2 நம்பர் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குல்ல, அது மாதிரி மிகை முழுமை மதிப்பு ஏ உடைய கணம். இதிலிருந்து ax squared plus 2 into a plus 1 into x plus 9a plus 4 whole divided by x squared minus 8x plus 32 less than 0. Every x belongs to R. Sல் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க? கணம் Sல் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ இன்ஃபினிட்டி, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 0, ஆப்ஷன் டி 1. இப்போ இந்த வினாவை நாம் தீர்வு காணணும்னா நமக்கு அந்த இருபடி சார்புகளுடைய கண்டிஷன்ஸ் நமக்கு தெரியணும். தெரிஞ்சால் இந்த கணக்கை எளிமையாக நம்ம ஷூட் பண்ணிடலாம். என்ன கண்டிஷன்ஸுங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்க. இப்போ குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது இருபடி சார்புகள். இந்த இருபடி சார்புகள் இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறேன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இருபடி சார்பு அப்படின்னா அதனுடைய அடுக்கு எவ்வளோ இருக்கணும்? 2. அதாவது குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். அப்போ எக்ஸினுடைய அடுக்கு 2 இருக்கணும். ax ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. இந்த இப்போ இங்கே ஏ பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கக்கூடாது. அப்போ 0வாக இருக்கக்கூடாதுன்னா 2 பாசிபிலிட்டி இருக்குது. இஃப் ஏ greater than 0 இருக்கலாம், அல்லது ரெண்டாவது கண்டிஷன் என்ன, if a less than 0வா இருக்கலாம். இப்போ இந்த 2 பாசிபிலிட்டி இருந்ததுன்னா, அண்ட் இதுக்கு இன்னும் மேலே என்ன தேவைப்படுதுன்னா இதனுடைய டிஸ்கிரிமினன்ட். டினா என்னன்னா டிஸ்கிரிமினன்ட், அதாவது டிஸ்கிரிமினன்ட் என்னன்னா தன்மை காட்டி. தன்மை காட்டி ஆங்கிலத்தில் இதை என்ன சொல்லிடுவோம்னா டிஸ்கிரிமினன்ட்னு சொல்லலாம். அதாவது ax ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு இருந்ததுன்னா இதனுடைய டிஸ்கிரிமினன்ட் என்ன இருக்கணும்னா நான் கேபிட்டல் லெட்டர் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். b ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac. இதனுடைய டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ என்னென்னா b ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac. இந்த டிங்கிறதுனால தான் இதை டிஸ்கிரிமினன்ட்டு நம்ம சொல்கிறோம். இதை வச்சு தான் இந்த இருபடி சமன்பாடோட நேச்சர் எப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்போ இது தெரிஞ்சிருக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த கணக்குக்குள்ளே நம்ம போகிறோம். d is equal to b squared
minus 4ac less than 0 அப்படி இருந்ததுன்னா implies உங்களுடைய f of x வந்து எப்படி இருக்குன்னா greater than 0வா இருக்கும். அதாவது உங்களுடைய சார்பு வந்து always positive. இதனுடைய மீனிங் என்னன்னா f of x greater than 0. Suppose if a less than 0வா இருந்தா உங்களுடைய d வந்து இப்படி இருக்கலாம். d is equal to b squared minus 4ac அதுவும் less than 0வா இருந்ததுன்னா உங்களுடைய f of x கண்டிப்பாக எப்படி இருக்குன்னா less than 0வா தான் இருக்கும். இதை நான் இப்போ செஞ்சு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் நான் எடுத்துக்கிறேன். if a greater than 0 and discriminant b squared minus 4ac less than 0 இருக்கும்போது இது ரெண்டையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ f of x greater than 0வா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேஸை செக் பண்ணுறோம். இந்த ஃபஸ்ட்டு கேஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். அது நம்ம கணக்கில் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனே எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் கேஸில் என்ன சொல்லியிருக்கோம்? a greater than 0 and உங்கள் d வந்து என்ன ஆகுது? less than 0வா இருக்குது. ஓகே, நம்ம கணக்கில் இருக்க சார்பை எடுத்துக்கிறேன். நம்ம கணக்கில் என்ன சார்பு இருக்குது? டினாமினேட்டரில் உள்ள ஃபங்க்ஷனை நான் எடுத்துக்கிறேன். x ஸ்கொயர்டு மைனஸ் 8x ப்ளஸ் 32. அதாவது f of x equal to x squared minus 8x plus 32. இப்போ இதில் xக்கு x belongs to r. எந்த நம்பர் வேணாலும் யூஸ் பண்ணுங்க. xக்கு பாசிட்டிவ் நம்பர் போடுங்க, நெகட்டிவ் நம்பர் போடுங்க. இந்த ஃபங்க்ஷன் put x is equal to -1. அப்போ உங்கள் f of x என்ன? f of -1 1 8 into -1 plus 32 which is equal to 8 plus 8 மாறுது. அப்போ 1 plus 8 plus 32. அப்போ greater than 0 ஆகுதா? உங்களுடைய f of x வந்து என்ன ஆயிடுது? greater than 0. இன்னொரு நம்பர் கொடுங்க. put x is equal to 5. அப்போ f of 5 எந்த நம்பர்? arbitrarily you will give because we are checking only whether it is greater than 0. எப்போ a greater than 0வா இருக்கணும், உங்களுடைய discriminant less than 0வா இருக்கும்போது உங்களுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்கிறது நாம் செக் பண்ணுறோம். 1 minus 8 into 5 plus 32. சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 1 minus 40 ஃபங்க்ஷன் வந்து 5 இல்லை, x is equal to 5. அப்போ இங்கே 5 minus 40 plus 32. Put x is equal to 5, f of 5 equal to 5 squared minus 8 into 5 plus 32. So 5 squared na inga 25. அப்போ 25 plus 32. So எவ்வளோ வருது இங்கே? 57. 57ல 40 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 57 minus 40. அப்போ எவ்வளோ வருது? 17. greater than 0. அப்போ நீங்கள் எந்த நம்பர் போட்டாலும் இதில் வேல்யூ வந்து greater than 0. இப்போ இந்த நம்மளுடைய ஃபங்க்ஷன் எடுத்திருக்க ஃபங்க்ஷனில் ஏவோடைய வேல்யூ எவ்வளோ? 0வோட பெருசு தானே 1ங்கிறது. ஏவோட வேல்யூ இங்கே 1. a equal to 1. d வந்து என்னன்னு பார்ப்போம். கேபிட்டல் D x squared minus 8x plus 32. இதில் d வந்து என்னன்னா b squared minus 4ac which is equal to b squared 8 எவ்வளோ? 64 minus 4 into a into c. So 64 minus இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? நெகட்டிவ் வேல்யூ வருதா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா d less than 0. அப்போ இந்த ரெண்டு கண்டிஷன்
a greater than 0, அடுத்த கண்டிஷன் என்ன, d less than 0. இப்போ இந்த ரெண்டு கண்டிஷன் இருந்ததுன்னா உங்களுடைய ஃபங்க்ஷன் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்படிங்கிறது முடிவு பண்ணிடணும். அப்போ this implies a greater than, therefore a greater than 0 and d less than 0 implies f of x is always பாசிட்டிவ். இந்த முடிவுக்கு வரணும். அப்போ நம்மளுடைய கணக்கில் அந்த டினாமினேட்டர் பகுதி என்ன இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம முடிவுக்கு வரணும். இப்போ இதிலிருந்து நம்ம இன்னொரு அடுத்த கேஸ், செகண்ட் கேஸ் பார்த்தோன்னா, இஃப் ஏ லெஸ் தென் 0வாக இருந்ததுன்னா அதே மாதிரி டிஸ்கிரிமினன்ட் லெஸ் தென் 0வாக இருக்கும். எப்போ இருக்குன்னா உங்களுடைய ஃபங்க்ஷன் வந்து லெஸ் தென் 0வாக இருக்கும். புரியுதுங்களா? இப்படி நம்ம ரிவர்ஸ்லேயும் சொல்லலாம். இப்போ ஃபங்க்ஷன் லெஸ் தென் 0வாக இருந்து ஏ லெஸ் தென் 0வாக இருந்ததுன்னா அண்ட் டி எப்படி இருக்கும், பி ஸ்கொயர் மைனஸ் 4ac லெஸ் தென் 0வாக இருக்கும். இப்படி ரிவர்ஸ்லேயும் நாம் சொல்லலாம். இந்த கான்செப்ட் நமக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கான்செப்ட் மட்டும்தான் நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0ன்னு நம்ம சொல்ல கொண்டு வரணும். அதுக்காக இது ரெண்டு கண்டிஷனும் நம்மள்கிட்ட இருக்குது. இதை யூஸ் பண்ணி விச் இம்ப்ளைஸ் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து நியூமரேட்டருக்கு இப்போ நான் போகிறேன். நியூமரேட்டரில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் 0ன்னு கொடுத்துருக்கோம். பாருங்க, நம்மளுடைய சார்பை பாருங்களேன். இப்போ நம்மளுடைய சார்பில் ax ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு a ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 9a ப்ளஸ் 4 x squared minus 8x plus 32 which is less than 0ன்னு இப்போ கணக்கில் கொடுத்துருக்கு. இப்போ இந்த இடத்துல இந்த டினாமினேட்டர் என்னன்னா நம்ம பாசிட்டிவ்னு சொல்லிட்டோம். டினாமினேட்டர் அதாவது பகுதி x ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் 32ங்கிறது கிரேட்டர் தென் 0. அப்போ ஒன்லி பாசிபிலிட்டி என்னன்னா, அப்போ தொகுதி எப்படி இருக்கும், கண்டிப்பாக தொகுதி லெஸ் தென் 0வாக இருக்கும். தொகுதி வந்து இங்கே கண்டிப்பாக எப்படி இருக்கும், லெஸ் தென் 0. தட் இஸ் திஸ் இம்ப்ளைஸ் ax ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு a ப்ளஸ் 1x ப்ளஸ் 9a ப்ளஸ் 4 less than 0. இப்போ இது பாசிட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக இது நெகட்டிவாக இருந்தால் தான் நம்ம லெஸ் தேன் 0ன்னு சொல்ல முடியும். இப்போ இது லெஸ் தேன் 0னா நமக்கு என்ன கண்டிஷன்னா, விச் இம்ப்ளைஸ் ஏ லெஸ் தேன் 0வாக இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் ஒன் மோர் கண்டிஷன், இதனுடைய டிஸ்கிரிமினன்ட் எப்படி இருக்கும், லெஸ் தேன் 0வாக தான் இருக்கும். திஸ் இம்ப்ளைஸ் ஏ லெஸ் தேன் 0 mark it as 1. இது முக்கியமான கான்செப்ட், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதனுடைய டிஸ்கிரிமினன்ட் வந்து லெஸ் தென் 0, நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணி அதுலேருந்து வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ax ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு a ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 9a ப்ளஸ் 4 less than 0, which implies d equal to, அப்போ டிஸ்கிரிமினன்ட்டுங்கிறது என்னென்னா ax ஸ்கொயர்டு ப்ளஸ் bx ப்ளஸ் cயாக இருந்ததுன்னா இங்கு கேபிட்டல் A கேபிட்டல் B கேபிட்டல் C என்னங்கிறது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கேபிட்டல் ஏங்கிறது ஸ்மால் a. கம்பேர் பண்ணுங்கள், இந்த இருபடி சமன்பாடு ஒப்பிடுங்க ரெண்டையும். கேபிட்டல் பிங்கிறது 2 இன்ட்டு a ப்ளஸ் 1 a ப்ளஸ் 1, அதாவது எக்ஸினுடைய கெழு. அடுத்தது இதனுடைய மாறிலி சிங்கிறது இது ஃபுல்லாக 9a ப்ளஸ் 4. இங்கே இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ ஃபார்முலா என்ன, b ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac less than 0, that is
அப்போ பி ஸ்கொயர்டுங்கிறது என்ன 4a + 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு a இன்ட்டு சி வந்து 9a + 4 இங்கே புட் அ ப்ராக்கெட் லெஸ் தேன் 0. இப்போ இதை சிம்பிளிஃபை ரெண்டுமே 4ஆல் மல்டிப்ளை ஆகிருக்கு. முதல் உறுப்பும் இரண்டாவது உறுப்பும் 4ஆல் மல்டிப்ளை ஆகிருக்கு. அப்போ 4ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். இந்த இடத்துல டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது என்னென்னா a + 1 ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் a இன்ட்டு 9a + 4 லெஸ் தேன் 0. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது which implies a squared plus 2a plus 1 minus உள்ளுக்கு பெருக்கிருங்க minus 9a squared minus 4a less than 0 which implies again equation simplify பண்ணும்போது 9a squaredல ஒரு a squared போயிடுச்சுன்னா minus 8a squared minus 9a squaredல ஒரு a squared போச்சுன்னா minus 8a squared minus 4a plus 2a போயிடுச்சுன்னா minus 2a plus 1 less than 0. இப்போ இந்த ஃபேக்ட் இருபடி சமன்பாடை நம்ம காப்பி பண்ணிக்குவோம். அடுத்த நெக்ஸ்ட் இதுக்கு minus 8a squared minus 2a plus 1 minus 2a plus 1 less than 0. இப்போ ஒரு நம்பர் எப்பொழுதுமே இப்போ -2 less than -1. இப்போ மைனஸால் நான் பெருக்கிறேன். இது கரெக்டாக இந்த இன்இக்வாலிட்டி அசமன்பாடு கரெக்டாக -2 -1 விட -2 வந்து ரொம்ப சின்னது தான். இப்போ ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது இது 2ன்னு வரும், இது 1ன்னு வரும். இன்இக்வாலிட்டி இப்போ இதில் எது பெருசு? 2 தான் பெருசு. இன்இக்வாலிட்டியோட சைன் வந்து சேஞ்ச் ஆகும். எப்பெல்லாம் வந்து அசமன்பாடில் மைனஸால் இருபுறமும் பெருக்கும் போது அசமன்பாடின் குறி வந்து மாறுங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கான்செப்டை இங்கே நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது 8a squared plus 2a minus 1 greater than 0. இந்த சேஞ்சுக்கு தான் நான் அந்த இது எக்ஸாம்பிள் கொடுத்தேன். அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் அது. சரிங்களா? இப்போ ஒரு இருபடி சமன்பாடு கிடைச்சிருச்சு. இந்த இருபடி சமன்பாடினுடைய தீர்வு எப்படி இருக்குன்னா இதனுடைய பெருக்கல் பலன் எவ்வளோன்னா -8. இது பெருக்கல் பலன். இதனுடைய கூட்டல் பலன் வந்து +2. அப்போ என்ன காரணினா 4 2 8 பெரிய எண்ணுக்கு ப்ளஸ்ஸும் சின்ன எண்ணுக்கு மைனஸும் கொடுக்குறேன். இப்போ பெருக்கி பார்க்க 4 2 -8 கூட்டி பார்க்குறேன் +2. அப்போ இதனுடைய ஃபேக்ட்ரு இதனுடைய ஏ வந்து 8 டினாமினேட்டரில் டிவைட் பண்ணோம்னா வில் கெட் சிம்பிளிஃபை வேல்யூ இஸ் 1/2. இதனுடைய சிம்பிளிஃபை வேல்யூ எவ்வளோன்னா -1/4. அப்போ இதனுடைய காரணி a + 1/2 into a -1/4 greater than 0. இப்போ இந்த மாறுநிலை புள்ளிகளை நம்ம பிளாட் பண்ணி பார்க்குறோம். -1/2 இதனுடைய வேல்யூ வந்து +1/4. ஓகே, இந்த வேல்யூ எந்த இடைவெளியில் இருக்கும்? ஏயினுடைய மதிப்பு எந்த இடைவெளியில் இருக்கும் அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ -2க்கு கீழே உள்ள ஒரு நம்பர் நாம் எடுத்துக்கிறோம். எந்த நம்பர் வேணாலும் எடுத்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். -1 சூஸ் பண்ணிக்குவோமா? -1. அப்போ இங்கே -1 போட்டோம்னா என்ன வரும்? ஏக்கு வந்து -1 போடுங்க. அப்போ இந்த இடத்துல மைனஸ் வருது, இந்த இடத்துல மைனஸ் வருது. ஏவுக்கு மைனஸ் போட்டால் இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ இந்த இன்இக்வாலிட்டி வந்து ஓகே ஆகுது. அப்போ இந்த இடத்துல ப்ளஸ்ஸில் இருக்குது. அடுத்தது நெக்ஸ்ட்டு இந்த இடைவெளியில் செக் பண்ணுறோம். இந்த இடைவெளியில் என்னென்னா இது ஹாஃபு, இது -1/2, இது +1/4. இடையில வந்து 0ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம்.
எக்ஸுக்கு. அப்போ 0 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏ, இது ப்ளஸ் நம்பர், இது மைனஸ் நம்பர், ப்ராடக்ட் பண்ணும்போது வில் கெட் மைனஸ். அப்போ இன்இக்வாலிட்டி வந்து ராங். அப்போ இதனுடைய இது வந்து நெகட்டிவ், இந்த கேஸில் நெகட்டிவ் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்ததில் வந்து கிரேட்டர் தென்ல எடுக்கும்போது இப்போ 3 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 3 ஏதோ எனி நம்பர் இல் சூஸ் ஆர்பிட்டர்லி. இந்த இன்டர்வலில் நீங்கள் என்ன நம்பர் சூஸ் பண்ணாலும் ஓகே. சரி, 3 3 போட்டோம்னா வில் கெட் ப்ளஸ்ஸு, இங்கே 3 போட்டால் 12, 12 மைனஸ் 1 11. அப்போ இதில் இதுவுமே இந்த இடத்த இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது ப்ளஸ்ஸு. அப்போ த ஏ பிலாங்ஸ் டு த இன்டர்வல். இந்த சொல்யூஷன் ஏ எங்கே இருக்குன்னா இதுதான் இதனுடைய சொல்யூஷன் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே அப்போ ஏ பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ் ஹாஃப் சேர்ப்பு 1/4 கமா ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இதனுடைய சொல்யூஷன் பாயிண்ட்டு. அதாவது இந்த இருபடி சமன்பாடு, அதாவது ஏ பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ் ஹாஃப் யூனியன் 1/4 கமா ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இதை வந்து மார்க்கிட்டஸ் 2. நம்ம ஆல்ரெடி 1 ஏ வந்து எப்பொழுதுமே 1 மார்க் பண்ணியிருப்போம் எங்கேயாவது. ஏ லெஸ் தென் 0. அக்கார்டிங் டு திஸ் டெஃபினேஷன் ஏ வந்து லெஸ் தென் 0 நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ஃப்ரம் 1 and 2, ஃப்ரம் 1 and 2 இப்போ இது ரெண்டினுடைய இன்டர்செக்ஷன் பார்ட்டு. ஏ வந்து லெஸ் தென் 0 தான் அக்செப்ட் பண்ணோம். இன்னொன்று ஏ வந்து இந்த இடைவெளியில் தான் இருக்கும். இது ரெண்டு இம்ப்ளை பண்ணுறது என்னென்னா ஏ பிலாங்ஸ் டு த இன்டர்வல் ஒன்லி மைனஸ் இன்ஃபினிட்டி டு கமா மைனஸ் ஹாஃப். அப்போ ப்ளஸ் 1/4 கமா இன்ஃபினிட்டி வராது. அப்போ இதனுடைய சொல்யூஷன் இதுதான், நெகட்டிவ் சொல்யூஷன் தான். அப்போ ஏ வந்து லைஸ் இந்த இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ் ஹாஃப். ஆனால் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கணம் எஸ் என்பது நேர்மறை முழுமை மதிப்பு ஏ உடைய கணம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக எஸ்ஸில் என்ன நேர்மறை உறுப்பு இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா எல்லாமே நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் இருக்குது. அப்போ தீர்வு இல்லை. நேர்மறை முழுமை மதிப்பு தீர்வு இல்லை. இதிலிருந்து நமக்கு தெரியுது எதிர்மறை தீர்வு தான் இதில் இருக்குது. பாசிட்டிவ் நம்பர்ஸ் இல்லை, நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் இருக்குது. அப்போ என்ன சொல்லணும்னா இங்கு ஆப்ஷன் இதில் இன்ஃபினிட்டியா 3 தீர்வு இருக்கா, தீர்வு இல்லையா, ஒரு தீர்வா? அப்போ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி. ஏன் ஆப்ஷன் சின்னா தீர்வு இல்லைங்கிற வார்த்தையை நம்ம எந்த எண்ணில் குறிக்கலாம்? 0 என்கிற எண்ணில் குறிக்கலாம். அதனால் இந்த கணக்குக்கு பாசிட்டிவ் தீர்வுகள் இல்லை அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். இப்போ இந்த கணக்கை நம்ம தீர்வு பண்ணணும்னா நம்ம கண்டிப்பாக நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா இருபடி சார்பினுடைய கண்டிஷன்ஸ் தெரிஞ்சிருந்துன்னா இந்த கணக்கை நம்ம தீர்வு பண்ணலாம். இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் மாணவர்களே. நன்றி, வணக்கம்.